அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் எங்க தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாரு, மக்களை சந்திக்க போறாரு, தொகுதி வாரியாக சந்திக்க போறாரு, மாவட்ட வாரியாக சந்திக்க போறாரு, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து மக்களிடம் பேச போறாரு. பத்திரிகையில பேசலையா, ஊடகத்துல பேசலையான்னு கேக்குறாங்கல்ல, மக்களிடமே பேச போறாருங்க, நேரடியாக பேச போறாரு. என்ன பிளான் சுற்றுப்பயணம்? அதுதான் வந்து ரொம்ப விறுவிறுப்பா எதிர்பார்க்கப்பட்டு இருந்துச்சு. இப்ப என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை குறித்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக தலைவர் பேச போறார். தலைவருக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு நேரடி உரையாடல் இனி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற போகிறது. 2 மாநாட பார்த்தே இந்த கதி கலங்குறீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் தலைவர் சுற்றுப்பயணம் போறாரு, தொகுதி வாரியாக போறாரு, மக்களை சந்திக்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பூரா தமிழ்நாடு காலி பண்ணிட்டு ஓடிடுவீங்களா? தமிழ்நாடு என்பது யாருக்கும் பட்டா எழுதிலாம் கொடுக்கல. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பட்டா எழுதி கொடுக்கப்பட்டது கிடையாது. தமிழ்நாடு, இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. எல்லோருக்கும் அரசியலுக்கு வருவதற்கு உரிமைகள் இருக்கு. அந்த அடிப்படையில் எங்க தலைவர் தளபதி அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வரார். அதனால வந்து மக்கள் முடிவு செய்வாங்க யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று. அதனால மக்களை சந்திக்க போறாரு, மக்களுடைய குறைகளை கேட்க போறாரு, அந்த குறைகளை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது குறித்து எங்க தலைவர் பேச போறாரு. நேரடியாக